ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுஎஸ் தமிழ் எஃப்எம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது டிஃபன் பாக்ஸ் வித் உங்கள் ஆர்ஜே ஜிவி. இன்னைக்கு ஃப்ரைடே, ஒரு வழியாக வீக் முடிய போதுப்பா. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு வீக்கெண்ட் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, உங்கள் குரூப்பில் நானும் ஒருத்தி தான். எப்படா வேலை முடியும் வீக்கெண்ட் போய் உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது. ஸோ எல்லாருக்கும் குட் டேவாக நல்லபடியாக இன்றைக்கி நாள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நம்ம ஷோவோட கான்செப்ட், இன்னைக்கு இல்லை என்றைக்குமே நம்ம ஷோவோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அதை பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறது, ஒரு டாபிக் எடுத்து அதை அலசி ஆராயிறது, அதுதாங்க நம்ம ஷோவோட நோக்கமே. ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பேச போகிறோம், எதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க போகிறோம், அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் 3 சாங்ஸ், சூப்பரான சாங்ஸ் வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணிடலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. We are back to the show. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்க ஆர்ஜே ஜிவி. இன்னைக்கு டிஃபன் பாக்ஸ் ஷோவோட டாபிக் என்ன, அதை சொல்லியே ஆகணும். இன்னைக்கு தந்தையர் தினம் இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? அது எனக்கும் தெரியுங்க. இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே இல்லை. ஆனால் அதுக்காக நம்ம ஃபாதரை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? ஏன்னா சண்டே ஃபாதர்ஸ் டே. அதனால இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷலாக பண்ண போகிறோம். அதனால தான் இந்த டாபிக், இந்த இன்ட்ரோடக்ஷன் எல்லாம். அப்பா அப்படின்னு சொன்னாலே ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வு நம்ம ஃபீல் பண்ணுவோம். எப்பயுமே அப்பா அப்படின்னாலே ஏதோ ஒரு ப்ரொடெக்ஷன் நம்மளை சுற்றி இருக்கிற மாதிரி, ஒரு பெரிய அரண் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அன்னையர் தினத்தன்னைக்கு வேற என்னையோ சொன்னியம்மா அப்படின்னு கேட்குறீங்களா? அது அன்னையர் தினம், இது தந்தையர் தினம். அதனால இன்னைக்கு டாபிக் இப்படி தான் இருக்கும். அதனால நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது வேற, இது வேற அப்படிங்கிற மாதிரி தான். ஃபாதர்ஸ் டே எப்போ செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க, யார் ஃபர்ஸ்ட் இந்த டே எல்லாம் கொண்டாடணும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க, அதெல்லாம் சொல்ல போகிறோம் இன்னைக்கு. ஃபாதர்னா யாரு, அவரோட மீனிங் என்ன, அந்த மாதிரி விஷயங்களும் பேச போகிறோம். அதுக்கு நீங்கள் ஷோ மறக்காமல் கேட்கணும். கண்டிப்பாக கேட்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். சூப்பரான சாங்ஸ் பேக் டு பேக்கில் 3 சாங்ஸ் வந்துட்டே இருக்கு. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்கள் ஆர்ஜே ஜிவி. ஃபாதர்ஸ் டே எப்படி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க, யார் ஆரம்பிச்சா, அதை பற்றி தான் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். யார் இதெல்லாம் கொண்டாடணும் அப்படின்னு நினச்சாங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஸ்ஸஸ் ஜான் டாட் அப்படிங்கிறவங்க தான் ஃபாதர்ஸ் டே அப்படின்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணோம்னு அவங்க மைண்டில் தாங்க உதிச்சிருக்கு. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதர்ஸ் டே செலிப்ரேஷனை ஒரு நாள் பார்த்துருக்காங்க. 1909 மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்களே, ஏன் ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்ற கேள்வி அவங்களுக்கு தோணி இருக்கு. ஏன் அப்படி தோணுச்சுன்னா, அவங்களோட அப்பா வில்லியம் ஸ்மார்ட் அப்படிங்கிறவர் தன்னோட 6 குழந்தைகளை, அவங்க மனைவி இல்லாம தனியா தன்னோட 6 குழந்தைகளை ஒரு ஃபார்ம்ல வச்சு ரைஸ் பண்ணியிருக்காரு, ரொம்ப கஷ்டப்பட்டு. அதனால மதர்ஸ் டே அப்படின்னு ஒன்று இருக்கு, ஏன் ஃபாதர்ஸ் டே இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அவங்களோட அப்பாவோட பர்த்டே ஜூன் 5, அதுதான் ஃபாதர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கோரிக்கைலாம் வச்சு அவங்க தான் இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சது. ஆனால் ஃபர்ஸ்ட் எப்போ கொண்டாட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 1910 தான் வாஷிங்டன் ஸ்டேட்ல தான் இதை ஃபர்ஸ்ட் ஓகே ஃபாதர்ஸ் டேன்னு ஒன்று கொண்டாடலாம் அப்படின்னு கொண்டாட ஆரம்பிச்சது. அதுல இருந்து தான் மற்ற ஸ்டேட்ஸுக்கெல்லாம் பரவி ஃபாதர்ஸ் டே அப்படின்னு பரவலாக கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஆனால் இதை நேஷனல் டேவாக டிக்ளேர் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1972 பிரசிடென்ட் ரிச்சர்ட் நிக்சன் அப்படிங்கிறவர் தான் ஒவ்வொரு வருஷமும் 3rd சண்டே ஜூன் ஃபாதர்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணது. ஸோ இன்னும் அப்பாவை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் 3 சூப்பரான சாங்ஸ் வந்துட்டு இருக்கு. அதை கேட்டு என்ஜாய் பண்ணிடுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்க ஆர்ஜே ஜிவி. ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷலாக கொண்டாடிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம டிஃபன் பாக்ஸை. ஸோ அதில் அடுத்து ஃபாதர்ஸ் டே பற்றின சுவாரஸ்யமான விஷயம் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாதர்ஸ் டே கிட்டத்தட்ட 50 கண்ட்ரீஸில் செலிப்ரேட் பண்ணுறாங்களாங்க. நம்ம கண்ட்ரிலையும் இப்போலாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்தியாவில் சொல்கிறேன். யூஎஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ஃபாதர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 70 மில்லியன் ஃபாதர்ஸ் இருக்காங்களாம். இதுக்கெல்லாமா கணக்கெடுப்பீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? கிட்டத்தட்ட 49% மேல் ஃபாதர்ஸா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 4th கிரேட்டஸ்ட் கிரீட்டிங் கார்டு அக்கேஷனாங்க வேர்ல்டுலேயே. கிரீட்டிங் கார்ட்ஸ் ஃபாதர்ஸ் டேக்கு 4th பிளேஸில் இருக்குது. ஃபாதர்ஸ் டேக்கு நிறைய செல் ஆகுறதுல அநேகமாக மதர்ஸ் டே 2nd பிளேஸில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஎஸோட ஃபாதர் அப்படின்னு சொல்லப்படுற ஜார்ஜ் வாஷிங்டன் அவருக்கு குழந்தைகள் கிடையாதான். இதை கேட்கும்போது கொஞ்சம் வியர்டாக தானே இருக்குது. ஆனால் அவர் தான் தேசத்தந்தை யுனைடெட் ஸ்டேட்ஸில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இன்னும் ஃபாதர்ஸ் டே பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறோம். அடுத்து சில உணர்வுபூர்வமான விஷயங்களும் சொல்ல போகிறோம் ஃபாதர்ஸை பற்றி. ஸோ அதை கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நம்ம சாங்ஸை கேட்டுருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க.
இன்னைக்கு டிஃபன் பாக்ஸ் ஷோல ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்கோங்க. அதுல நம்ம உணர்வுபூர்வமான விஷயங்கள் சொல்ல போறோம் அடுத்து அப்படின்னு சொல்லியிருந்தோம். உடனே நீங்க மகள்களை பெற்ற தந்தைக்கு அப்படின்லாம் ஏதாவது சொல்ல போறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல போறது இல்ல. நிஜமாவே சில உண்மையான விஷயங்கள் ஃபேக்டா நடக்கிற ரியாலிட்டியில இருக்கிறது அதை பத்தி பேசலாம். அதுல வந்து பொதுவா என்னதான் அப்பா பையன் பொண்ணு அப்படிலாம் இருந்தாலும் அந்த அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா தான் இருக்கும். பொதுவாவே பொண்ணுங்க வந்து அப்பா எங்கேயாவது வெளியில போயிட்டு வந்தாங்கன்னா ஓடி வந்து கேட்டு கிட்ட நிக்கிறது, அப்பா பைக்கு சத்தம் கார் சத்தம்லாம் கேட்ட உடனே அதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா பொண்ணுங்களுக்கு வந்து அப்பாவை இம்ப்ரெஸ் பண்றது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லாருமே ஒத்துக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா பொண்ணுங்களுமே அப்பாவுக்கு பிரின்சஸ் தாங்க. எல்லா ஒய்ஃபுமே ஹஸ்பண்டுக்கு குவீன் கண்டிப்பா கிடையாது. அப்படிலாம் நினைக்கிறது கூட கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பொண்ணுங்களை ஹர்ட் பண்ணாத ஒரு மென் இருக்க முடியும் அப்படின்னா அது அப்பாவா மட்டும்தான் இருக்க முடியும். அதனாலதான் பொண்ணுங்களுக்கு அப்பானா ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்கன்னா வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஆனா இது எப்பயுமே இப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ஃபீல் வந்து மாறும். பசங்க வந்து அப்பாக்களை பெருசா நினைக்க ஆரம்பிப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம். அப்பா எப்படிதான் இந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்தினாரோ தெரியல அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பொண்ணுங்க பாத்தீங்கன்னா அம்மாக்கள் மேல ஒரு ஃபீல் மாறும். அம்மாக்கள் வந்து எப்படி இந்த குடும்பத்தை இவ்வளவு பொறுமையா நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாமே மனித இயல்புகள் வந்து மாறுற ஒரு விஷயம் தான் அப்படின்னாலும் அப்பா அப்படின்ற ஒரு ஃபேக்ட் எப்பயுமே மாறவே மாறாது. அவர் வந்து ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் எல்லார் வாழ்க்கையிலையும். ஸோ இன்னும் அவரை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி சூப்பரான சாங்ஸ் பேக் டு பேக்ல 3 சாங்ஸ் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணிடலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்க ஆர்ஜே ஜிவி. ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷலா நம்ம ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல வந்து அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப் பத்திலாம் சொல்லிட்டு இருந்தோம். ரொம்ப ஸ்பெஷல் அதுன்னு. அதுக்காக அப்பா பையன் வந்து சும்மாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிஜமாவே அது வந்து ரொம்ப ஒரு லவ்லியான ரிலேஷன்ஷிப்புங்க. அப்பா பையன் என்னதான் வந்து பொண்ணுங்க ஓடி போய் கட்டிக்கிறது, கழுத்தை பிடிச்சி தொங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாலும் அப்பா வீட்டுக்குள்ள வந்த உடனே கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கிற பையன் காலை இறக்கி கீழே வைப்பாங்க. அது ஒரு மரியாதை கலந்த பாசம். அது பசங்க கிட்ட மட்டும்தான் பார்க்க முடியும். பொதுவாவே ஆண்களுக்கு இருக்கிற ஒரு குணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு அன்பு கோபம் எதையுமே அளவுக்கு அதிகமா ஓவரா காட்டுறது எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருக்காது. ரொம்ப சட்டிலா இருப்பாங்க. ஆனா அவங்க உள்ள அவ்வளோ எரிமலைகள் ஒரு மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும். அவ்வளோ எண்ணங்கள் அவ்வளோ விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும். பாசம் அப்படின்னா அதுக்கு இன்னொரு இலக்கணம் அப்படின்னா அப்பாக்கள் அண்ணன்கள் தம்பிகள் எல்லாரையுமே சொல்லலாம். அவ்வளோ பாசமா இருப்பாங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரு மேலேயுமே. ஆனா அவங்களுக்கு வெளிக்காட்ட தெரியாது. அது வந்து பெரிய ஒரு குறை அப்படின்னே சொல்லலாம். அவங்க வெளிக்காட்ட மட்டும் ஆரம்பிச்சிட்டாங்களா பொண்ணுங்கெல்லாம் பின்னாடி போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோ பாசம் வச்சிருப்பாங்க அவங்க எல்லாரு மேலேயும். ஸோ இந்த மாதிரி சூப்பரான விஷயங்களோட சூப்பரான சாங்ஸும் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. We are back to the show. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்க ஆர்ஜே ஜிவி. ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷலா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு டிஃபன் பாக்ஸ் ஷோவை. எங்க அப்பா பத்தி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணலாம் இந்த இடத்துல அப்படின்னு ஆசைப்படுறேன். அப்பா என்னோட அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கு தான் பிடிக்காது? அப்பானா எல்லாருக்குமே பிடிக்கும். பொதுவா நம்ம ஸ்கூல்ல போய் ஏதாவது ஒரு மெடல் வாங்குறோம், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறோம் அப்படின்னா என் முகத்துல தெரியிற பெருமிதத்தை விட எங்க அப்பா ஃபேஸ்ல வந்து ஒரு 100 மடங்கு பெருமிதம் தெரியுங்க. அவ்வளோ பெருமையா என் பொண்ணு அப்படின்னு வந்து எல்லாட்டையுமே சொல்லிக்குவாங்க. அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, அப்பா இருக்கேன் நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு அவர் சொல்ற அந்த ஒரு வார்த்தையிலேயே ஏதோ ஒரு 1000 பேர் 1,00,000 பேர் 1 கோடி பேர் நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்பாக்களால மட்டும்தான் அதை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமுமே கிடையாது. ஏன் அப்பாக்கு நான் எழுதின ஒரு கவிதை, அதை வந்து நான் எல்லாருக்கும் வாசிச்சு காட்டுறேன். சத்தியமா நான் எழுதினது தான். அது என்ன கவிதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஹெட்டிங் வந்து யாதுமாகி. தன் வாழ்க்கையை தானமாக தந்தவர் தந்தை. தாழ் பணிந்து உமக்காக எழுதும் ஒரு கவிதை. தந்தே சிவந்த கை, தனக்கென எதுவும் வைத்து கொள்ளாத இதயம், தன் மக்களையே நினைத்து வாழும் மனது. மலையளவு கோபம் இருந்தாலும் அப்பா என்ற வார்த்தையில் அப்படியே சாய்ந்து விடுவார். எல்லா இன்னல்களிலும் கை கொடுக்க நீங்கள் இருக்க வேறென்ன வேண்டும் எனக்கு? மண்ணில் ஸ்வர்க்கம் கண்டேன் உங்கள் அன்பிலே. நம் வாழ்க்கை ஆதாரங்கள் அனைத்திற்கும் ஒரே மூலம் அவரே. அவரின்றி ஓர் அணுவும் அசையாது. டேடி திஸ் இஸ் ஃபார் யூ. உங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷலாக வந்து நான் ரொம்ப டெடிகேட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி சூப்பரான விஷயங்களோட சூப்பரான சாங்ஸும் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணிடலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க.
நிகழ்ச்சியோட வைண்ட் அப் செஷனுக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு ஷோ ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷலாக பண்ணோம். எங்கள் அப்பாவுக்குலாம் கூட நான் கவிதையெல்லாம் டெடிகேட் பண்ணேன். ஸோ இதே மாதிரி உங்கள் அப்பா பற்றி நீங்கள் ஏதாவது உங்கள் அப்பாவுக்கு டெடிகேட் பண்ணணும், சாங்ஸு இல்லை பர்த்டே விஷஸ் எதுனாலும் சொல்லணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் போய் சப்மிட் லிங்க்ல போய் என்ன வேணால் எழுதி சொல்லலாம். நாங்கள் கண்டிப்பாக வந்து எங்கள் ஏரியா ஷோவில் வந்து அதெல்லாம் சொல்லுவோம். விக்னேஷ் வந்து சொல்வார். ஸோ இதே மாதிரி அடுத்த ஷோஸ் பண்ணுறதுக்கு ஆர்ஜேஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீக் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜிவி. திஸ் இஸ் ஜிவி சைனிங் ஆஃப் ஃப்ரம் டிஃபன் பாக்ஸ். சூப்பரான சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, எங்கேயும் போயிடாதீங்க. அடுத்த ஷோஸும் வந்துட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க.